அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் என புகார் எழுந்திருக்கிறது. தனது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை மர்ம நபர்கள் சிலர் பாலியல் ரீதியில் சீண்டி தொந்தரவு கொடுத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையில் நேற்று இரவு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் என புகார் எழுந்திருக்கிறது. ஆண் நண்பரை தாக்கி மிரட்டிய மர்ம நபர்கள் மாணவியை பாலியல் சீண்டல் செய்ததாக புகார் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வரக்கூடிய கல்லூரி மாணவி, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவிக்கு கல்லூரி வளாகத்தில் வைத்து பாலியல் சீண்டலானது நடைபெற்று இருக்கிறது. தனது காதலனோடு நேற்று முன்தினம் இரவு தனிமையில் பேசிக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் காதலனை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணை பாலியல் சீண்டலில் ஈடுபடுத்தியோடு நிர்வாணமாக வீடியோக்களை எடுத்து வைத்து மிரட்டியதாகவும் புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் உதவி ஆணையர் பாதிராஜன் தலைமையிலான போலீசார் நேற்று முதல் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மர்ம நபர் யார் என்பது குறித்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலை வளாகத்தில் தங்கி பயிலக்கூடிய மாணவி என்றும் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் 2ஆம் ஆண்டு பயின்று வருவதாகவும் இவரது காதலன் அதே பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு பயின்று வருவதாகவும் தெரிவிக்கிறது. கடந்த 2 வருடங்களாக இருவரும் காதலித்து வருவதாகவும் வழக்கமாக பேசி வரக்கூடிய இடத்துல நேற்று முன்தினம் இரவு சனிக்கிழமை என்பதனால பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் அந்த காதலனை மிரட்டி அவரை அடித்து விரட்டிவிட்டு அந்த பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதோடு இல்லாமல் நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து வைத்து அவரை மிரட்டி சென்றதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நபர்கள் அந்த விடுதியில், அதாவது பல்கலை வளாகத்தில் கூட விடுதியில் தங்கி பயிலக்கூடியவர்களா அல்லது வெளியாட்களா என்பது குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இருள் சூழ்ந்த இடம் என்பதனால சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று காதலனிடம் அழைத்து சென்று அவரிடமும் தனியாக விசாரணை செய்து அவரிடமும் வாக்குமூலங்களை போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரில் மாணவியிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் கோட்டூர்புரம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் காதலன் கண்முன்னே காதலிக்கு பாலியல் சீண்டல் நடைபெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிர்வாணமாக்கி அந்த பெண்ணை வீடியோ எடுத்து வைத்து மிரட்டியதாகவும் புகார்கள் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து கோட்டூர்புரம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மாணவிக்கு தற்போது கவுன்சிலிங்கும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் 19 வயது மாணவி என்றும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.